இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஓசியாவின் புத்தகம் 4:10. அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையாதிருப்பார்கள், அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட எதிரிகள் நம்மளை தாக்கினா கூட அழிந்து போக மாட்டோம். ஆனால் நமக்கு ஆணவம்னு ஒன்று இருந்தாலே தானாகவே அழிந்து போயிடுவோம். கடவுளை மதிக்காமல் இருந்தாலும் அதுவும் ஆணவத்தில் வர எண்ணம் தான். கடவுள்னால தான் நமக்கு வெற்றி, ஞானம், திறமை, உயர்வு, புகழ் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு நினைக்காம நம்மனால தான் சகலமும் உண்டாச்சுன்னு நினச்சோம்னாலேவும் இதை விட பெரிய ஆணவம் ஒன்றும் இல்லை. இப்படி கடவுளை உயர்வாக நினைக்காம அவருக்கு மதிப்பு கொடுக்காம இருந்தோம்னா நம்ம தேடி வச்ச அத்தனையுமே தேவன் ஒரு நொடியில் அழித்து போட்டுருவார். அந்த வெற்றியில் திருப்தி அடையவும் முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எவ்வளவோ பேர் பேரும் புகழோடு இருப்பாங்க, ஆனால் அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அதே போல் வேசித்தனம் பண்ணாலும் அவங்களாலையும் அவங்களோட தலைமுறைகளை பார்க்கவே முடியாது, தலைமுறைகளே இல்லாமல் போயிடும். அதனால் தவறான காரியத்தையும் தேவனை மதிக்காமல் நடக்கிற எந்த செயலையும் தேவன் ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆமேன்.